வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸ் படி தமிழில் அலகு 7 தமிழின் தொன்மை அதை பார்க்க போகிறோம். தொன்மை தமிழகம் அப்படிங்கிறது ஓல்டு புக்கு 10th இருக்குது சமச்சீர் கல்வி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாடு தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தது. ஃபஸ்ட்டு மாந்தன் தோன்றிய இடம் என்னன்னு பார்த்தோம்னா லெமூரியா. மனித நாகரிக தொட்டில் அப்படின்னு லெமூரியாவை அழைப்பார். தமிழகம் இன்னைக்கு இருக்க எல்லை முன்னாடி கிடையாது, அதையும் தாண்டியது. அதாவது குமரிமுனைக்கு தெற்கே இன்னும் விரிந்து குமரிமலை, பக்ற்றுளி ஆறு முதலியவற்றை உள்ளடக்கி இருந்தது தான் தமிழகம். இந்த செய்தியை நம்ம சிலப்பதிகார பாடல் வரிகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம். பக்ற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல அப்படின்னு சிலப்பதிகாரர் பாடல் வரிகள் நம்மளுக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் தமிழின் பழஞ்சிறப்பை புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுதாங்க. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு தமிழுடைய பெருமையை பாவேந்தர் பாரதிதாசன் கூறுதாங்க. தமிழ் மொழியுடைய தொன்மை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். தமிழ் இனம் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு தனி இனமாக இருந்தது. தமிழருடைய நாகரிகம் தன்னிகரில்லா ஒரு நனி நாகரிகமாக இருந்தது. தமிழர் உணவு, உடை, விருந்து, ஈகை, பொறை, நடுவு நிலைமை, அருள் இந்த பண்புகளால் சிறந்திருந்தாங்க. தமிழர்கள் உழவையும் தொழிலையும் மதித்திருந்தாங்க. தமிழர்கள் வினையை ஆடவர் உயிராக கருதினர். வேலை செய்வதை ஆடவர் ஒரு உயிராக கருதினாங்க. சான்றோனாதலை கல்வியின் முடிவென போற்றினாங்க. விருந்தெதிர் கொண்டு வாழ்ந்தாங்க. தமிழர்கள் புகழெனில் உயிரும் கொடுக்க முனைந்தார்கள். பழியெனில் உலகை பெறவும் மறுத்தாங்க. ஈந்து உவந்து இன்பம் கண்டாங்க. மற்றவங்களுக்கு கொடுத்து இன்பம் கண்டாங்க. இத்தகைய நாகரிகமும் பண்பாடும் மிக்கவர் தான் தமிழர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வாணிகம். பழந்தமிழ்நாட்டில் வாணிகம் வளர்ந்து காணப்பட்டது. அதாவது தமிழர்கள் அறத்தின் வழியே தான் வாணிகம் செஞ்சாங்க. பொருள் தேடுவது அதை மட்டுமே குறிக்கோளாக இல்லாமல் அவர்கள் கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு வாணிகம் செஞ்சாங்க. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பொருளை ஈட்டினாங்க. நெல், கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, சாமை, வரகு முதலிய தானிய வகைகளையும் உளுந்து, கடலை, அவரை, துவரை, தட்டை, பச்சை, கொள்ளு, எள்ளு முதலிய பயிறு வகைகளையும் தமிழர்கள் விற்றாங்க. அடுத்து கடல் வாணிகம் பார்க்க போகிறோம். கடல் வாணிகத்திலையும் தமிழர்கள் சிறந்து இருந்தாங்க. பொன்னும் மணியும் முத்தும் துகிலும் கொண்டு கடல் கடந்து வாணிகம் செஞ்சாங்க. பண்டை தமிழகத்தில் துறைமுக பட்டினங்கள் நிறைய காணப்பட்டது. பூம்புகார் அப்படின்ற பெருநகரங்கள் வணிகர் வாழக்கூடிய இடங்களாக அப்போ இருந்தது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து இந்த நாடுகளுக்கு அரிசியும் மயில் தொகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கு. அடுத்து கிமு 10ஆம் நூற்றாண்டில் அரசன் சாலமன் அவருக்கு யானை தந்தமும் மயில் தோகையும் வாசனை பொருட்களும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கு. தமிழர்களுக்கு சாவக நாட்டோடையும் கடல் வணிக தொடர்பு இருந்ததாக சொல்லப்படுது. அடுத்து மொழி தொன்மை. வரலாற்றாசிரியர்கள் பலரும் கிறிஸ்துவ ஊழி தொடக்கத்திற்கு முன்பே மதுரையில் தமிழ்ச்சங்கம் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்சங்கம் இருந்தது அப்படின்ற மரபு செய்தி இடைவிடாது இருந்து வருகிறது. இந்தியாவில் இத்தகைய மரபு செய்தி வேறு எங்கும் இல்லை அப்படின்னு தனிநாயகம் அடிகள் கூறுகிறார். அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் இது அப்படின்னு தனிநாயகம் அடிகள் கூறுகிறார். புறநானூறு பாடல் தமிழ் கெழு கூடல் என்றும் பரிபாடல் தமிழ் வேலி என்றும் தமிழ் சங்கத்தை, மதுரை தமிழ் சங்கத்தை குறிக்குது. கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழின் அப்படின்னு மணிவாசகமும் பழந்தமிழ் சங்கத்தை குறிப்பிடுகிறது. உலக நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறந்த பங்களிப்பை தமிழ்மொழி அளிக்கிறது. மனித இனத்தின் மரபு செல்வமாக தமிழ்மொழி தான் இருக்குது. ஏற்றுமதியும் இறக்குமதியும். பண்டை காலத்தில் வாணிக பொருட்கள் துறைமுக நகரங்கள்லேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன. அதாவது பட்டினப்பாளையம், மதுரை, காஞ்சி அந்த ஏற்றுமதியை பற்றி கூறுகிறது. காவிரி பூம்பட்டின துறைமுகத்தில் பொருட்கள் மண்டியும் மயங்கியும் கிடந்ததாக
பட்டினப்பால வரிகள் வந்து கூறுது. நீரின் வந்த நிமிர்பரி புரவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் மயங்கிய நனைந்தலை மருகு அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை வரிகள் வந்து ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி கூறுது. அடுத்து இசைக்கலை பார்க்க போகிறோம். உலக மொழியில் உருவம் பெறுவதற்கு முன்னாடியே இசை பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இசையை வந்து தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு இசையை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க. பண்டைய காலத்து தமிழர்களுடைய வாழ்வில் இசை வந்து சிறந்த இடத்தை பெற்றிருக்குது. அதாவது பண்கள், இசை கருவிகள், இசை கலைஞர்கள், இசை பாடல்கள் என இசை பற்றி ஏராளமான குறிப்புகள் வந்து இலக்கியத்திலேயே காணப்பட்டிருக்குது. தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் சிலப்பதிகாரமும் இசை மரபுகளை வந்து வெளிப்படுத்துகிறது. அடுத்து நரம்பின் மறை அப்படின்னு தொல்காப்பியர் உரைப்பதன் மூலம் இசை இலக்கண நூல் அங்கே உணர முடிகிறது. மேலும் பாணன், பாடினி, கூத்தன், விரலி இவங்க வந்து இயலிசை நாடக கலைஞர்கள் இருந்தமையும் அறிய முடிகிறது. தமிழருடைய வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இசை வந்து முதன்மை பெறுது. அதாவது தாலாட்டு, குழந்தையில தொட்டிலிட்டு பாடுவது, ஒப்பாரி என்பது இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இலர் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தவங்களை பற்றி பாடக்கூடியது. இந்த இடத்துலையும் நம்மளுடைய இசைகள் வந்து பயன்படுத்தப்படுதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய கர்நாடக இசைக்கு தாய் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ் இசை தான். பண்ணோடு தமிழ் ஒப்பா என்னும் தேவார பாடல் வந்து சொல்லுது. பண்ணும் தமிழும் பிரிக்க முடியாத ஒன்று அப்படின்னு தேவாரம் வந்து கூறுகிறது. தமிழர் வந்து ஐவகை நிலத்திற்கும் ஐந்திணைக்கும் ஏற்ற பன்னிசை வந்து வகுத்திருக்காங்க. தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி என பல்வேறு இசைக்கருவிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. குழலினது யாழினிது என்று இசைப்பொழியும் கருவிகளை வள்ளுவம் வந்து குறிக்கின்றது. இதன் மூலம் நம்ம என்ன அறிஞ்சிக்கலாம் அப்படின்னா தமிழிசை வந்து தொன்மையும் சிறப்பும் பெற்றிருந்திருக்கு அப்படின்னு அறிஞ்சிக்கலாம். அப்புறம் உழவு தொழில். பழந்தமிழகத்தில் வந்து உழுபவரை தான் உயர்ந்ததாக மதிக்கப்பட்டாங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்பது திருக்குறள். தமிழர் வந்து உழுது பயிர் செய்து உலகை காக்கக்கூடிய இந்த தொழிலை வந்து பெரிதும் போற்றினாங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிறது புகழ்மொழி. தமிழரால் இது வந்து போற்றப்பட்டது. உழவுக்கு சிறப்பு பெற்ற நம் மருதம் நிலம், அதாவது வயலும் வயல் சார்ந்த இடமாக வகைப்படுத்தப்பட்டு இருந்தது. அந்த மருத நிலத்துடைய பெருமையை கருதியை வேந்தனே முதன்மைப்படுத்தினார் தமிழர்கள். அடுத்து பழந்தமிழ் வாழ்வு. பழந்தமிழர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அறத்தின் அடிப்படையில் தொடங்கியது தான் பழந்தமிழருடைய வாழ்வு. அவங்க வந்து அறத்தின் வழியிலே தான் பொருளை வந்து தேடி கண்டுபிடிப்பாங்க. அந்த அறத்தின் வழியே தான் இன்பத்தை வந்து எட்டிக்கிடுவாங்க. அந்த காலத்திலேயே அறம், பொருள், இன்பம், வாழ்வை தமிழர் பெற்றிருந்தாங்க. அறத்தினை கை கொண்டதால் தான் வீடு அப்படின்னு ஒன்று வேண்டதாக ஆயிடுச்சு. அதாவது வீடு தனக்கு தான் வீட்டுக்கு அப்படின்னு எதுவுமே இல்லாமல் அறத்தின் வழியே தான் அவங்க வந்து பொருள் தேடுவதும் அந்த இன்பத்தை அடைவதுமாக இருந்தது. அதுக்கப்புறம் பழந்தமிழர் வந்து அன்பு வழியில் தான் காணப்பட்டாங்க. அதாவது அறத்துக்கே அன்பு சார்பு அப்படிங்கிறத நன்கு உணர்ந்து இருந்தாங்க. அன்பை போற்றியது போலவே அவங்க வந்து வீரத்தையும் ஏற்றி போற்றினாங்க. புறப்பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்னு புறப்பாடல் சொல்லுது. வீரத்தை வந்து முதற் கடமையாக்க அந்த பாடல் கூறுகிறது. வீரமற்ற ஆடவரை அந்த கால பெண்கள் வந்து மணந்து கொள்ள ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. ஒக்கூர் மாசாத்தியார் என்ற பெண்பார் புலவர் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களுடைய பெரு வீரத்தை வந்து பாடுகிறார். அதாவது முதல் நாள் போரில் தந்தையை பறிகொடுக்கிறார், 2ஆம் நாள் போரில் கணவனை இழந்தாள், 3ஆம் நாள் போர் ஆரம்பிக்கு. அப்போது அவளுடைய குடியிலிருந்து வீட்டில் இருந்து அந்த பெண் என்ன செய்தா, பால்மணம் மாறா சிறுமகன் அந்த தன்னுடைய மகனையும் தன்னை செருக்காமல் நோக்கி பகைத்திரம் அந்த பகைக்கு போருக்கு வந்து அனுப்பிவிடுதா. அவளுடைய துணிவு அவ்வளோ துணிவானது அப்படின்னு சொல்லிட்டு ஒக்கூர் மாசாத்தியார் வந்து பெண்களுடைய பெரு வீரத்தை வந்து கூறுகிறார்கள். அடுத்து பார்த்தோம்னா பண்டை தமிழருடைய தொன்மையை, மொழியுடைய பெருமையை, தொழில் வளத்தை, உழவின் சிறப்பை, நாகரிக வாழ்வை, அன்பின் திறத்தை, வீரத்தின் மாண்பை இது எல்லாம் நம்ம அறிவோம். தொன்மையின் தமிழகத்தின் பெருமையை நம்ம வந்து உணர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம புக் பேக் பார்க்க போகிறோம். லெமூரியாவை மனித நாகரிக தொட்டில் என்பர். தனக்கு ஓமையில்லா ஒரு தனி இனம் தமிழினம்.
அடுத்து சரியான விடை பண்ணோடு தமிழப்பாய் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தேவாரம். சந்திப்பிழை நீக்கி எழுதுக. மனித இனத்தின் மரபு செல்வமாக தமிழ்மொழி விளங்குகிறது. அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. காவிரி பூப்பட்டினத்தில் வாணிக பொருட்கள் மண்டி கிடந்தது அப்படின்னு இருக்குது. கிடந்தது கிடையாது, கிடந்தன. ஏன்னா பன்மையில் வருது பொருட்கள் அப்படின்னு. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன. இசை அப்படிங்கிறது பெற்றிருந்தது. தொடருக்கேற்ற வினா தொடர் அமைக்க. இங்கே தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள். அதுக்கு கொஸ்டின் எப்படி எழுதலாம் அப்படின்னா, எந்த நாட்டுடன் தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள். இது கொஸ்டின் மார்க் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகே, நன்றி.